இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தூத்துக்குடி அருகே 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் போலீசாரின் அலட்சியத்தால இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படும் நிலையில அந்த மாணவிக்கு அன்று இரவு, அந்த மார்ச் 10ஆம் தேதி இரவு என்ன நடந்தது அப்படின்ற திடுக்கிடும் உண்மைகளும் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அன்னைக்கு மாலை நேரத்தில் அந்த மாணவி காணாமல் போயிருக்காங்க. அதில் இருந்து காணாமல் போனதுல இருந்து மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும், காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற தந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் பல திடுக்கிடும் உண்மைகளை பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் மாணவியின் தந்தையே வெளியிட்டு இருக்கிறாரு. மிக மிக முக்கியமான விஷயமா அந்த 12ஆம் வகுப்பு மாணவியினுடைய சகோதரியும் திடுக்கிடும் சில தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. அது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த விவகாரத்தில் என்ன நடக்கின்றது அப்படின்றத பற்றியும் விசாரணை, அந்த டிஎன்ஏ விசாரணையை பற்றியும் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி அந்த மாணவியின் ஆன்மா சாந்தி அடையணும், இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்பது தான் அந்த மாணவியினுடைய கனவாக இருந்திருக்கின்றது அப்படின்ற விஷயமெல்லாம் தற்போது வெளியாகி கண்ணீர் வரவழைக்கின்றது. அதற்குள் இப்படி ஒரு கொடுமையான விஷயத்தை யார் செய்தார்கள் என்று தெரியவில்லை அப்படின்ட்டு அந்த மாணவியின் சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்யப்பட்டா நிச்சயமாக அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்படாததால உடலை பெறமாட்டோம் அப்படின்ட்டு கிராம மக்களும் அந்த மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் போராடிட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் டிஎன்ஏ பரிசோதனை சாட்சிகளிடம் விசாரணை துரிதமாக நடைபெற்று வருவதாக நீதிமன்றத்தில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றதையும் குறிப்பிட வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் வசிக்கக்கூடிய பெற்றோர் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 10ஆம் தேதி இரவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றாங்க. இயற்கை உபாதையை கழிப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்கு சென்ற தங்களுடைய மகள் வீடு திரும்பவில்லை அப்படின்ட்டு அங்கு இருந்த காவலர்களிடம் சொல்லியிருக்காங்க. சம்பவம் நடந்த நாளில் வீட்டில் இருந்து 6 மணிக்கு மகள் கிளம்பி சென்றிருக்காங்க. 6:45 மணி வரை வராததால மனைவியும் இன்னொரு மகளும் தேடி சென்றிருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தந்தை தற்போது சொல்லியிருக்கிறாரு. இரவு 7 மணி அளவில் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். மகள் காணாமல் போனதை அறிந்து ஊரில் உள்ள சுமார் 40 பேரை கூட்டிக் கொண்டு போய் தேடினோம். இதன் பிறகு மாணவியை கண்டறிய முடியாததால தான் அன்று இரவு 10:30 மணி அளவில் காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் புகார் அளிக்க சென்றிருக்காங்க. காலையில் 10 மணிக்கு வருமாறு காவலர்கள் சொல்லியிருக்காங்க. மறுநாள் போனபோது 18 வயதுக்கு கீழ் உள்ள மாணவி அப்படின்றதுனால மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு மாணவியின் தந்தை தற்போது இந்த விவகாரத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அங்கும் மாணவியின் பெற்றோருக்கு உரிய பதில் கிடைக்கல அப்படின்றது தான் கொடுமை. வழக்கை அந்த காவல் நிலைய அதிகாரிகள் விசாரிக்க மாட்டார்களா அப்படின்ற மாதிரி திட்டிவிட்டு அலட்சியமாக பதில் அளித்திருக்காங்க அப்படின்ட்டு மாணவியின் தந்தை வேதனையோட சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த விவகாரம் எங்க நடந்ததுன்னா அந்த மார்ச் 10ஆம் தேதி இரவு போயிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிராமத்துக்கு அருகே இருக்கக்கூடிய குளத்தூர் அப்படின்ற காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அங்கே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்திற்கு போயிருக்காங்க. அங்கே தான் காவலர்கள் அலட்சியமாக பதில் கொடுத்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த மாணவியின் பெற்றோர் மேலும் சிலருடன் சேர்ந்து மாணவியை தீவிரமாக தேடி வந்திருக்காங்க. ஆனால் எங்கேயும் கிடைக்கல. மறுநாள் மார்ச் 11ஆம் தேதி அன்று மதியம் சுமார் 3 மணி அளவில் தான் அதே பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் தான் மாணவியின் உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் பிறகு சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் வந்திருக்கின்றது அப்படின்றது தான்
உச்சகட்ட வேதனையான விஷயமே அப்படின்ட்டு குடும்பத்தினர் இந்த தகவலை தற்போது வெளியிட்டு இருக்காங்க. வீட்டில் கழிப்பறை வசதி இல்லை, அருகில் சித்தப்பா வீட்டில் கழிப்பறை இருந்தாலும் அதை நாங்கள் பயன்படுத்துவதே இல்லை, அருகில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு செல்வது தான் வழக்கம் அப்படின்ற மாதிரியும் அந்த மாணவியினுடைய சகோதரி தற்போது சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விஷயங்களை எல்லாம் மாணவியின் சகோதரி, அதாவது மாணவியினுடைய அக்கா, இவங்க கல்லூரியில் படித்து கொண்டிருக்காங்களாம். இந்த விவகாரம், அதாவது மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் தன்னுடைய தங்கைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும், அவள் 12ஆம் வகுப்பை முடித்துவிட்டு நர்சிங் படிக்க ஆசைப்பட்டது, எங்கள் வீட்டில் கழிப்பறை இல்லை, சித்தப்பா வீட்டில் இருக்குது, ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம், காட்டு பகுதிக்கு செல்வது தான் வழக்கம், இப்படி ஒரு சம்பவத்துக்கு காரணமானவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல, காவல்துறையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க, அந்த நபர் யார் என்று மட்டும் எங்களுக்கு தெரிந்தா போதும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பிபிசி நியூஸ் சேனலுக்கு 12ஆம் வகுப்பு மாணவியின் அக்கா இந்த விவரத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாணவி கொடுமைகள் சித்திரவதை பண்ணி அவங்க இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் பரவியதால மாணவி வசித்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் இந்த தகவலை மறுத்த தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டாங்க. அதில் உடற்கூறாய்வு அறிக்கை, தடயவியல் நிபுணர்களின் விசாரணை, இந்த அறிக்கைக்கு பிறகே அந்த மாணவிக்கு கொடுமைகள் சித்திரவதைகள் நடந்திருக்கின்றதா அப்படின்றது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரம் தொடர்பாக பல அரசியல் கட்சியினரும் போயிருந்தாங்க. குறிப்பாக கனிமொழி எம்பி, கீதா ஜீவன் அமைச்சர் அப்படின்ட்டு இந்த 2 பேரும் அங்கே போன உடனேயே அவங்களை மடக்கி, இப்போ மட்டும் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. சரி, அந்த விஷயம் நமக்கு வேணாம். இந்த மாணவியினுடைய விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேரிடம் DNA பரிசோதனை செய்யப்பட்டிருக்கின்றதாம். நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் திங்கட்கிழமை அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு தொடர்பாக அரசு தரப்பில் சில தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது மாணவியினுடைய இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரிடம் DNA சோதனை நடத்துவதற்கு இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தடயவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருந்தார். சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த இடத்தில் பதிவான செல்போன் எண்கள் சேகரிக்கப்பட்டு காவல்துறை விசாரித்து வருவதாகவோ அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்துல கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை என்று கூறிய அவர், அருகில் இருக்கக்கூடிய 24 கண்காணிப்பு கேமராக்களில் இருந்த பதிவுகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருது. 212 பேர் வரை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேலும் மாணவி காணாமல் போய்விட்டதாக அளிக்கப்பட்ட புகாரை அலட்சியமாக கையாண்டதற்காக குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் பிரவீனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது போதுமான தண்டனை அல்ல அப்படின்ற மாதிரி தற்போது நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க. புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நீதிபதிகளும் சொல்லியிருந்தாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞரும் சொல்லியிருந்தாரு. வழக்கின் விசாரணை சரியான முறையில் நடந்து வருவதாக கூறிய நீதிபதிகள், குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி போராட்டம் நடத்துவது, தேவையில்லாத அழுத்தம் கொடுப்பது, அமைப்புகள் சார்பில் அழுத்தம் கொடுப்பது விசாரணையை பாதிக்கும், வழக்கின் விசாரணை தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருந்தாங்க. அப்போது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் உட்பட சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம். இந்த சம்பவத்தால் கிராமத்து மக்களுமே மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் இயக்குனர் ஹென்றி திபேன் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. சம்பவம் நடந்த கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்துட்டு இருக்காங்க. மாணவியின் உறவினர்களையும் காவல்துறையினர் விசாரித்திருக்காங்க. குற்றவாளியை தங்கள் கண் முன்னால் நிறுத்த வேண்டும் அப்படின்றது கிராம மக்களின் கோரிக்கையா இருக்கு.
இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பூ மயில் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. காவல்துறை புகாரை பெற்ற உடனே விசாரிப்பதற்கு வந்திருந்தா மாணவியை காப்பாற்றி இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னுட்டும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பூ மயில் சொல்லியிருக்காங்க. கிராம மக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் அரசு போதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க அப்படின்றது தான் போலீசார் தரப்பு தகவல். இந்த சம்பவம் நடந்து 9 நாள் ஆகிடுச்சு. போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. உடலை வாங்க பெற்றோர்களும் உறவினர்களும் மறுத்து கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் அன்று இரவு அந்த மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு தந்தையும் அந்த மாணவியின் சகோதரி இந்த முக்கியமான விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.